ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு அல்டிமேட்டான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிராமி நம்ம கார்த்திக் தீபா கிட்ட சொல்லிடுறாங்க. அப்புறம் என்ன, 2 பேர கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகளையும் நான் இப்போவே ஆரம்பிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ரம்யா வந்து, தீபா, இந்த வாட்டியும் கல்யாணம் நின்று போயிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறமா நடக்க போகிற கல்யாணம் எனக்கும் கார்த்திக்கும் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜானகி இங்கே நடந்த அந்த யோசியர் சொன்ன மாதிரியே சரியா எங்கால நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி ஏறாமல் போயிடுச்சுங்க. வாங்க போய் யோசியரை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி அந்த யோசியரை பார்க்கலான்னு வராங்க. அப்போ அவர் வந்து, என்னம்மா, நான் சொன்ன மாதிரி உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறாமல் போயிடுச்சா அப்படின்னு கேட்டதும், ஆமாம் சாமி, அதில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. என் பொண்ணு கல்யாணத்தை ஊரை கூட்டி சிறப்பாக பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அதுலேயாச்சும் என் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறிடும்ல அப்படிங்கிறது என்னம்மா புரியாமல் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன சொன்னேன்? கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறுறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. அதுவும் ஒரு வாட்டி தான் ஏறும். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருந்தேன்ல, அது என்னன்னா, உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி ஏறினா அடுத்த நொடியே அவங்க அத்தை உயிர் போயிடும் அப்படின்னதும் ஜானகி தர்மலிங்கம்மையாவும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சாமி, நீங்கள் எப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இது என்ன இது அப்படின்னு கேட்டதும், இங்கே பாருங்கம்மா, அவங்க உயிருக்கு வந்து போராடிட்டு இருக்கும்போது உங்கள் பொண்ணு அவங்க தாலியை கலட்டி தன்னோட மாமியார் உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. இதில் என்ன புரியுதுமா? பழங்காலத்து கதைகள் எல்லாம் நீங்கள் படித்ததே இல்லையா? அரசனோட உயிர் வந்து கிளிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போது அதே நிலைமை தான் அந்த பொண்ணோட மாமியாருக்கும். அவங்களோட உயிர் உங்கள் பொண்ணு தாலியில் தான் இருக்கு. உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறினா அடுத்த நொடியே அவங்க உயிர் போயிடும் அப்படின்னதும், அப்ப நான் இதுக்கு பரிகாரமே இல்லையா சாமி? எந்த ஒரு பரிகாரமும் இல்லைம்மா. இதுக்கு அந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது, இதான் நிஜம் அப்படின்னதும் ஜானகி தர்மலிங்கம் ஐயாவும் ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம அபிராமி வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும், இங்க பாருப்பா, தீபா ஃபர்ஸ்டே ஆசைப்பட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, அதை நாம தான் சிறப்பாக பண்ணி முடிக்கணும். கவலைப்படாதீங்கம்மா, நீங்க ஸ்டெயின் பண்ணாதீங்க, எல்லா வேலைகளையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆனந்தருண் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து வெளியில போன ஜானகியும் தர்மலிங்கம் ஐயாவும் வராங்க. வாங்க சம்மதி, தீபாவோட கல்யாணத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நல்லபடியாக நாம சிறப்பாக பண்ணி முடிக்கணும் அப்படின்னதும், எதுக்கு சம்மதி, வீண் செலவு அதெல்லாம் வேணாம் அப்படின்னு ஜானகி சொன்னதும், என்னங்க இது என்னோட ஆசைன்னா பரவாயில்லை, நான் விட்டுருப்பான். ஆனால் இது என்னோட தீபா ஆசை, கண்டிப்பாக அவளோட ஆசையை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு அபிராமி சொன்னதும் ஜானகி தர்மலிங்கமையாவும் ஃபீல் பண்ணுறாங்க. அது ஒன்றும் இல்லை, அவங்க செலவழிக்கணும்ல, அதான் பயப்படுறாங்க. அதெல்லாம் நீங்கள் செலவழிக்க தேவையில்லை அப்படின்னு ஐஷு சொன்னது. ஏடி, மற்றவங்க மனசு காயப்படுற மாதிரி தான் நீ பேசுவே அப்படின்னு அருண் சத்தம் போட்டதும் ஐஸ்வர்யா அமைதி ஆயிடுறாங்க. இவ்வளோ ஒரு வழி பண்ணணுங்கிற மாதிரி மீனாட்சியும் மைட்லியும் பேசிக்கிறாங்க. அப்போது ஜானகி கிட்ட வந்து, நம்ம அபிராமி வந்து கவலைப்படாதீங்க, கல்யாணத்தோட முழு செலவை நாங்களே பார்த்துக்கிறோம் சம்மந்தி, இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு அபிராமி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜானகியும் தர்மலிங்கமையாவும் வெளியில் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது, சமந்தியமாக புரியாமல் பேசிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட உயிர் வந்து தீபாவோட தாலியில தான் இருக்கு. எதுக்கும் நாம இந்த விஷயம் சம்மந்தமாக மாப்பிள்ளைக்கிட்டே பேசி இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னதும் உடனே தர்மலிங்கமையாவை சரின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம அபிராமி வந்துடுறாங்க. என்னங்க இது, தீபா கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் பேசுறது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஆமாம், எதுக்கு இப்படி பேசுனீங்க? அது ஒன்றும் இல்லை சமந்தி, வீண் செலவு தானே, அதனால தான் அப்படின்னதும், இதில் என்ன சமந்தி வீண் செலவு இருக்கு? இது தீபா ஆசை, கண்டிப்பாக இது நடக்கும். ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறீங்க, சொல்லுங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய பொய் சொல்கிறீங்க? எதுக்காக கல்யாணத்தை நிறுத்த போகிறீங்க? நேற்று இருந்தே உங்கள் முகம் சரியில்லை அப்படின்னதும், சமந்தி இங்கே பாருங்க, அது வந்து அப்படின்னும் போது உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையான்னு அபிராமி கேட்டதும் யோசிர் சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம ஜானகியும் தர்மலிங்கமையாவை சொல்லி முடிச்சிடுறாங்க. என்னது, என்னோட உயிர் வந்து தீபா தாலியில் இருக்கா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன்னா தீபா தான் காரணம். எந்த ஒரு பொண்ணும் செய்ய துணியாத காரியத்தை தீபா வந்து தன்னோட கழுத்துல இருந்து தாலியை கலட்டி வச்சு என்னோட உயிரை வந்து காப்பாத்திருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுக்காக ஏன் உயிரை கொடுத்து நான் கழுத்துல தாலி ஏறதுக்கு காரணமா இருக்க மாட்டேன்னா என்ன? தீபாவோட கழுத்துல தாலி ஏறதுக்காக நான் எத்தனை வாட்டி வேணும்னாலும் சாகுவான் அப்படின்னு
அபிராமி பேசினதும் தர்மலிங்கம் ஐயாவும் ஜானகியும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சம்மந்தி, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும். நீங்கள் 2 பேரும் என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்ல மாட்டோன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னதும் நம்ம ஜானகியும் தர்மலிங்கம் ஐயாவும் அதிர்ச்சி ஆறாங்க. என்ன சம்மந்தி இப்படி பண்ணுறீங்க? என்ன மதிக்கிறது உண்மையாக இருந்தால் பண்ணுங்க சத்தியம் அப்படின்னதும் ஜானகியும் தர்மலிங்கமும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அபிராமி நேராக கார்த்தியை வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா கார்த்தி, இப்போ நடக்க போற நம்ம தீபா உன்னோட கல்யாணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்படி எது பிரச்சனை வந்தா நீ அதை மீறி எப்படியாச்சும் தீபாவை கல்யாணம் பண்ணணும்ப்பா. ஏன்னா எதுவும் தடங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அபிராமி சொன்னதும், கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு கார்த்தி சொன்னதும் அபிராமியும் சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் காலையில அந்த போலி யோசியர் இருக்கார் இல்லையா, அவர் மாட்டி இருந்த அந்த முகமூடி பேக்கை வந்து ராஜா எடுத்து கார்த்தியோட கார்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பேக்கை வந்து கோல்ல தான் இருக்கு. அப்போ ஐஸ்வர்யா பாக்குறாங்க, என்ன இது, இந்த பேக் வந்து யாரோட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கை வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த முகமூடி, அது பார்த்தா ஐஸ்வர்யா கத்துனதும் ஒட்டுமொத்த பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா இது முகமூடி அப்படின்னு பாக்குறாங்க. கூடவே ரம்யாவும் பார்த்து பயப்படுறாங்க. ஐயோ, இந்த முகமூடி இங்கதான் இருக்கு அப்படின்னு. அப்போ தீபா வந்து பார்த்து கெஸ் பண்ணிடுறாங்க, இது அந்த போலீஸ் சாமியார் போட்ட முகமூடின்னு. அப்போ என்ன நடக்குதுன்னா, நம்ம ரம்யாவும் பயப்படுறாங்க. அப்போ கார்த்தியை வச்சு பார்க்குறாங்க, ராஜா தான் இந்த பேக்கை வந்து வச்சிருக்காங்கன்னு. அப்போ கார்த்தி வந்து எங்க அன்னைக்கு என்ன கூட்டி போனாருன்னு சொன்னனே யோசிரு, அவரும் இதுதான் போட்டிருந்தாரு அப்படின்னதும் கார்த்தி வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. ரம்யா வந்து அந்த இடத்துல பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கார்த்தி, தீபா இப்படி சொல்லிட்டு இருக்கான்? ஆமா அண்ணன், தீபா வந்து பரிகாரம் பண்ற பேர்ல கூட்டிட்டு போனது போலீஸ் சாமியார் தான் அப்படின்னதும் உடனே ரம்யா வந்து நடுங்கிட்டு இருக்காங்க. கார்த்தி, இதை சும்மா விடக்கூடாது, இந்த முகமூடி நம்ம வீடு வரைக்கும் வந்திருக்குன்னா கண்டிப்பா அந்த யோசியர் இங்க நமக்கு தெரிஞ்ச யாரும் ஒருத்தங்களா தான் இருக்கணும். அவனை சும்மா விடக்கூடாது கார்த்தி, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இது எல்லாத்தையும் எங்ககிட்ட நீ மூடி மறைச்சிருக்க. அவனை கையும் களவுமா பிடிச்சி ஒண்ணு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அருண் ஆனந்த் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம கார்த்தி என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இது ராஜா தண்ணி கொண்டு வந்தா, சோ கண்டிப்பா இது ராஜாவோட தான் இருக்க வாய்ப்பு இல்லை. ராஜாவை விசாரிச்சோம்னா இது யார்கிட்ட இருந்து இப்போ எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிற உண்மை தெரிய வருங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா ராஜா வீட்டுக்கு வந்து அந்த பேக்கை தூக்கி எறிஞ்சு, என்னடா இது யாரு பேக்கடாது, என்னடா பண்ணி வச்சிட்டு இருக்க? ஆமா, உனக்கு இந்த பேக்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கார்த்தி வந்து சத்தம் போடுறாங்க. மாப்பிள்ள, என்னடா பேசிட்டு இருக்க? எனக்கு இந்த பேக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. சொல்ல போனா இது என்னோட பேக்கே இல்லை மாப்பிள்ள. ஆமா, எப்படி உன் கைக்கு வந்துச்சு? இங்க பாரு, நீட்டா வண்டியில இருந்தப்போ என்னோட கார்ல வச்சிருக்க, அப்போதான் இந்த பேக்கை நான் பார்த்தேன் அப்படின்னதும் உடனே ராஜா யோசிச்சு பார்த்துட்டு, ஐயோ மாப்பிள்ள, அன்னைக்கு என் மேல மோதி நாங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் போனோம். அன்னைக்கு நீ கூட என்ன வந்து பெயில் எடுத்தல, அப்போ ஒருத்தன் நின்று நீ ரம்யா மேடம் கூட காப்பாத்தினாங்க, அவனோட பேக் தான் அப்படின்னு ராஜா சொன்னதும் கார்த்தி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னடா சொல்ற? அப்ப நான் ரம்யா மேம் காப்பாத்தினாங்களே அவரோட பேக்கா? ஆமா மாப்பிள்ளை, எனக்கு இந்த பேக்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா. நான் வச்சிருந்தேன் இதே பேக் மாதிரி தான் அவனும் வச்சிருந்தான். மாறி அவனோட பேக்கை நானும் என்னோட பேக்கை அவனு தான் எடுத்து போயிருக்கணும் மாப்பிள்ளை. சத்தியமா நம்புடா, எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னதும் காட்டி வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. அப்படின்னா அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தானே அவன் தான் இந்த பேக்கை கொண்டு வந்தானா? ஆமா மாப்பிள்ள, வேணும்னா நீ ரம்யா கிட்டே ஃபோன் போட்டு கேளு அப்படின்னதும் உடனே காட்டி என்ன பண்றாங்கன்னா ரம்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சொல்லுங்க காட்டி, என்ன விஷயம் அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க. மேடம், அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒருத்தங்களை காப்பாத்துனீங்களே, அவருக்கு கூட உங்க எம்ப்ளாயின்னு சொன்னீங்க. ஆமா காட்டி, அதுக்கு என்ன இப்போ எனக்கு அவரு வீட்டு அட்ரஸ் உடனே வேணும், கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதும் ரம்யா வந்து செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆறாங்க. காட்டி, எதுக்கு காட்டி, என்ன ஆச்சு திடீர்னு, எதுக்காக அவர் வீட்டு அட்ரஸ் எல்லாம் கேட்குறீங்க? மேடம், நான் அப்புறமா சொல்றேன், எனக்கு அவசரமா இப்போ அவர் அட்ரஸ் வேணும், கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு கேட்டதும் ஓகே காட்டி, வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னுட்டு ரம்யா வந்து லைன்ல இருந்துட்டு, ஐயோ காட்டி வந்து கண்டுபிடிச்சிட்டான், அந்த ராஜா கூட இந்த பேக் வந்து என்னோடது இல்லைன்னு சொல்லியிருப்பான். அதனால காட்டிக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. அதனால தான் உடனே கிளம்பி அந்த லூசு பயல்ற வீட்டை போறதுக்கு முடிவெடுக்கிறாரு. இப்ப நான் என்னதான் பண்றது? எப்படியாச்சும் காட்டி வந்து போக விடாம தடுக்கலாம், ஆனா கண்டிப்பா காட்டி போகாம இருக்க மாட்டாரு அப்படின்னுட்டு ரம்யா வந்து ரொம்ப பதட்டப்பட்டுட்டே, சரி நம்ம பேசாம அட்ரஸ் கொடுத்துடலாம், ஏன்னா அவனை தான் நம்ம வெளியூர் அனுப்பிட்டோமே அப்படின்னுட்டு ரம்யா என்ன பண்றாங்கன்னா, சரி காட்டி, இப்போ தானே பார்த்தேன், நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம காட்டி வந்து
அட்ரஸ் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. சரி கார்த்தி, இது பிரச்சனைனா சொல்லுங்க அப்படின்னதும், ஓகே மேடம் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா வேகமாக நம்ம ராஜா கிட்ட விஷயத்த சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு வடா கிளம்பலாம் அப்படின்னுட்டு அந்த யோசிர் தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த யோசிரி வந்து காணோன்னு அங்கே இருக்கிற ஒரு லேடி சொல்கிறாங்க. ஆமாம், இவர் பற்றி ஏதாச்சும் தகவல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டது. அவரோட அப்பா அங்கால பாட்டு நின்று ஆரம்பத்தில் எல்லாரும் சாமியார் தொழில் தான் பண்ணி வந்தாங்க சார். ஆனால் இவன் சரியான பொறுக்கி சில பேர் வந்து சாமியார் விஷயம்லாம் போட்டு நிறைய பேரை வந்து ஏமாத்திலாம் இருக்கான். ஆமா, இவனை பத்தி எதுக்கு சார் கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதும், இல்லைங்க இப்போ இவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? இன்னைக்கு தான் ஏதோ வெளியூர் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போனாருங்க. ஆனா எங்க போறாரு, எப்படி வராரு ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் ரம்யா பயந்துட்டு இருக்காங்க. கடவுளே, அந்த கிழட்டு பயல் நம்மள மாட்டி கொடுத்துருவானோ என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா இருந்துட்டு இருக்காங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிக்கணும்னா ஏன் மாப்பிள்ளை என்ன ஆச்சு, தீபாவை வந்து போலீஸ் சாமியார் வேஷம் போட்டு ஏமாத்தி தீபா கதையை முடிக்க பார்த்தது அந்த போலீஸ் சாமியார் தான். அவனை கையோட பிடிச்சாதான் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னதும் உடனே ராஜா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ரம்யா வந்து தன்னோட வீட்டுக்கு வந்தது. மாப்பிள்ளை, நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதடா, இதுக்கு பின்னாடி அந்த ரம்யா தான் இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும் கார்த்தி அதிர்ச்சி வராங்க. எதை வச்சுதான் இப்படிலாம் சொல்கிறேன் மாப்பிள்ளை, அன்னைக்கு இந்த பேக் வந்து இல்லாம போன சரியான டைமா பார்த்து ரம்யா என்னோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எதுக்குடா அவங்க உன்னோட வீட்டுக்கு வரணும்? அதான் மாப்பிள்ளை எனக்கு புரியல. அவங்க பாட்டுக்கு வந்தாங்க, இருமுதுன்னு சோடா கேட்டாங்க. அப்போ நான் சோடா வாங்க வெளியில போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சோடா கொடுத்தேன், குடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னதும் கார்த்திக் வந்து சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஆமா, கண்டிப்பா அவங்க நின்ன இடத்துல தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்டதும், மாப்பிள்ளை என்னால் அதை சரியா சொல்ல முடியலடா, ஆனா என்னால ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு கொள்ள முடியுது. கண்டிப்பா இவங்க ஏதோ ஒரு திட்டத்துல தான் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க மாப்பிள்ளை, எதுக்கும் அவங்க மேல ஒரு கண்ணா இருந்துக்கும் அப்படின்னதும் கார்த்தி வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டு, சரி எப்படியோ இவனை பற்றி நாம போலீஸ்ல சொல்லணும் அப்படின்னுட்டு கார்த்தி என்ன பண்றாங்கன்னா நேரா போலீஸ் ஸ்டேஷன் வந்து, சார் அன்னைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை நான் இவனை காப்பாத்திட்டு போனேன்ல. ஆமா கார்த்தி, அதுக்கு இப்போ என்ன? அன்னைக்கு கூட இன்னொருத்தன் வந்து ரம்யாங்கிற ஒருத்தங்க காப்பாத்தினாங்க. ஆமா, இப்போ என்னாச்சு கார்த்தி? அது ஒன்றும் இல்லை சார், அவன் சரியான பொறுக்கி நிறைய பேரை வந்து சாமியார் விஷயம் போட்டு ஏமாத்திருக்கான். ஸோ எப்படியாச்சும் அவனை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். அந்த பிரச்சனையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக வெளியூர் போயிருப்பானோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும், கவலைப்படாதீங்க காட்டி, நாங்கள் கண்டுபிடிச்சிடுறோம். பட் அவனோட ஃபோட்டோஸ் எதுவுமே இல்லையா அப்படின்னதும், கவலைப்படாதீங்க சார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, நான் அவங்க கிட்ட சொல்லி அவனோட ஃபோட்டோ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு காட்டி வந்து சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ரம்யாவோட ஃபேக்ட்ரிக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து ரொம்ப பதட்டமாக இருந்துட்டு இருக்காங்க. கடவுளே, கார்த்திக்கு நாம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், நல்ல வசமாக சிக்கிப்போமே அப்படின்னு சொல்லி செம டென்ஷன் ஆகிறாங்க இந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து கார்த்தியை பார்த்து ரம்யாவுக்கு கையும் உடலை காலும் உடலை, ஐயோ கார்த்தி இங்கே வந்துட்டாரு, என்ன நடக்க போது தெரியலையே அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து பயந்துட்டு இருக்காங்க. வாங்க கார்த்தி, எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதும், இல்லை எனக்கு ஒரு முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும். உங்கள் இவ்வளோ இருக்கார்ல, அவரோட ஃபோட்டோ இருக்கா மேடம்? அது வந்து கார்த்தி கண்டிப்பா இருக்கும், போட்டோ ஒன்று கொடுங்க அப்படின்னதும், ஓகே உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி ஃபைலில் இருக்கிற அந்த மனுஷன் போட்டோ வந்து எடுத்து நம்ம கார்த்திக்கு அனுப்பி விடுறாங்க. தேங்க்ஸ். ஆமா, எது பிரச்சனையா கார்த்தி? எல்லாம் முடிச்சது சொல்றேன் மேடம், இப்போ நாங்கள் அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துட்டு வந்து கார்த்தி என்ன பண்றாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் வாங்கிட்டு, அனுப்பிட்டீங்களே கார்த்தி, வெளியூர்ல எல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஷன் எல்லாத்துக்குமே அனுப்பிடுறேன், கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நாங்கள் இவரை பிடிச்சிடுறோம் அப்படின்னதும் கார்த்தியை சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுங்க, இது பிரச்சனை அப்படின்னு தீபா கேட்குறாங்க. கவலைப்படாதீங்க, இவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ்ல எல்லாம் இன்ஃபோ பண்ணியிருக்கேன். ஸோ இவன் யார் என்ன இதுன்னு கண்டுபிடிச்சோன்னா ஈஸியாக இவனுக்கு பின்னாடி யார் இவனை தோண்டி விட்டாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்தி வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மைட்லேயும் மீனாட்சியும் வந்து யோசிக்கிறாங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு திட்டத்தோட தான் இந்த ரம்யா வந்து அலைஞ்சிட்டு இருக்கா, அவளை நாம எப்படியாச்சும் கையை களவுமா மாட்டி விடணுமே, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து திட்டம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம
ரம்யா வந்து மறுபடியும் கார்த்தி வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் அபிராமி வந்து ஜானகி சொன்ன விஷயத்தையும் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு. இதே டைம் வந்து அபிராமி தான் காமிக்கிறாங்க. அவங்களும் நம்ம ஜானகி தர்மலிங்க சொன்ன விஷயத்த நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா தீபாவுக்காக தன்னோட உயிரை விடுறதுல அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ கடவுள் முன்னாடி வந்து என் மருமகளுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன். ஏன்னா உயிரை விட மேலான அவளோட வாழ்க்கையே எனக்காக தியாகம் பண்ண பார்த்தவர் தீபா. ஆனா அவளுக்காக என் உயிரை கூட கொடுக்காம இருப்பேனா கடவுளே. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இல்ல என் மருமக தீபா தான் யாருக்கு என்ன பாவம் பண்ணா? அவளுக்கோ இந்த குடும்பத்துக்கு ஏன் இப்படிலாம் நடக்கணும்? என் மருமகளும் என் பையனும் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து அவங்களுக்கு பிறக்க போற குழந்தைய நான் கொஞ்சம் நுண்ணலாம் ஆசைப்பட்டேன். இப்போ கடைசி நொடியில என் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லியிருக்கீங்க. என்ன நடந்தாலும் சரி, நான் செத்தாச்சும் என் மருமகளுக்கு நல்லபடியா அவ ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்தி வைப்பேன். நீங்க தான் அதுக்கு துணையா இருக்கணுங்கிற போல ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது நம்ம அபிராமி கடவுளுக்கு பார்த்தோம்னா போலீஸ் வந்து அந்த போலீஸ் சாமியார் வந்து வெளியூர் கிளம்புற சந்தர்ப்பத்துல சரியா வந்து பிடிச்சிடுறாங்க. உடனே கார்த்திக்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணதும் கார்த்தி வேகமா வண்டி எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. கார்த்தி நல்ல வேலை சரியான டைமை பார்த்து இவனை மடக்கி பிடிச்சிட்டோம். இவன் வெளியூர் கிளம்புறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னா அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து அடிக்கிறாங்க. டெய் இந்த மாஸ்க் உன்னோட தானே அப்படின்னு அந்த மாஸ்கை வந்து காமிக்கிறாங்க. சார் இது என்னோடது இல்லை சார். யார் சார் நீங்க என்ன விடுங்க அப்படின்னதும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்து அந்த மாஸ்க் போடுங்க காட்டி அப்படின்னதும் மாஸ்கை வந்து போட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த யோசருக்கு தான் செட் ஆகுது. சார் கண்டிப்பா இவனுக்கு தான் செட் ஆகுது, இவன் தான் அந்த போலீஸ் சாமியார் அப்படின்னதும் காத்தி எதுக்கும் இவனை போட்டோ பிடிச்சி உங்க வைஃப் தீபாவுக்கு அனுப்பி கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னதும் காத்தி வந்து போட்டோ அனுப்பி தீபா கிட்ட இவன் தான் உங்களை கூட்டிட்டு போன யோசிரான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னதும் தீபாவும் பார்த்துட்டு ஆமாங்க அச்சஸ்ல அப்படியே அவனை மாதிரி தான் இருக்கு மாதிரின்னு இவனே தான் அவனை விட்டுறாதீங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் இவன் தான் அப்படின்னு சொன்னதும் இன்ஸ்பெக்டர் வந்து அடின்னு அடிக்கிறாங்க. சொல்றா யார் சொல்லி இப்படிலாம் பண்ண? இப்போ நீ உண்மையை சொல்ல போறியா இல்ல காலத்துக்கும் பூரா கம்பி என்ன போறியா சொல்லுடா அப்படின்றது. சார் அடிக்காதீங்க சார், ஒரு லேடி தான் இப்படி அந்த பொண்ணை அழைச்சிட்டு போய் அவ கதையை முடிச்சா எனக்கு பணம் கொடுக்கறதா சொன்னாங்க. அதான் நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஐயா, நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன விட்டுருங்க அப்படின்னதும் காட்டி வந்து சமயப்பட்டு அடிக்கிறாங்க. இங்க பாரு, கண்டிப்பா அவங்க யாரு என்ன இதுன்னு உனக்கு தெரியாம இருந்திருக்காது. ஒழுங்கா நீ உண்மையை சொல்லலைன்னா எல்லா கேஸையும் உன் மேல போட வேண்டியதாயிடும். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு கேட்டதும் உடனே அந்த சாமியார் அடி தாங்க முடியாம ஐயா நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை விட்டுருங்க அப்படின்றது சொல்றா. யார் சொல்லி இப்படி எல்லாம் பண்ண சொல்லு அப்படின்னு கேட்டதும் அதுவா அது வேற யாரும் இல்ல, அன்னைக்கு என்ன வெயில் எடுக்க வந்தாங்களே ரம்யா மேடம், அவங்க தான் இது எல்லாத்தையும் பண்ண சொன்னாங்க அப்படின்னதும் காட்டி வந்து அதிர்ச்சியாராங்க. என்னையா சொல்ற, அந்த மேடமா அவங்க எவ்வளவு பெரிய எடுத்தாள், அவங்க போய் இதெல்லாம் பண்ண சொல்லுவாங்களா என்ன அப்படின்னதும் கார்த்திக்கு வந்து தலையை சுத்துற மாதிரி இருக்கு. இங்க பாரு, என்ன அவங்க மேல வேணும்னு பழி போடுறியா? நான் எதுக்குங்க பழி போடணும், எல்லாம் அவங்க சொல்லிதான் பண்ணேன், நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே யோசியர் ஒண்ணு விடாம கார்த்திக்கிட்டே போலீஸ்கிட்டே சொல்லிடுறாங்க. என்ன கார்த்தி, இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, இவன் வெறும் அம்புதான், இதை ஏவி விட்டது அந்த பொண்ணு தான் கார்த்தி, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னதும் முடியாது சார், இது மட்டும் காரணம் இல்லை, இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் அவங்க பாசையிலேருந்து நாம கண்டுபிடிக்கணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயம் ரம்யாவுக்கு தெரியவும் கூடாது, இவனை அரெஸ்ட் பண்ணது யாருக்கு தெரியக்கூடாது சார், உங்க கஸ்டடியிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி செம்ம காண்டில் கிளம்பி நேராக நம்ம தீபா வீட்டுக்கு வராங்க. அப்போ கார்த்தி வந்து கோபமாக இருக்கிறத வந்து தீபா வந்து பார்த்துட்றாங்க. என்ன ஆச்சுங்க, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் ஒன்றும் இல்லைங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு, அதை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. அப்போது ரம்யா நம்ம தீபா வீட்டில் தான் இருக்காங்க. அப்போது ரம்யாவை பார்த்து கார்த்தி செம்மையாக முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பினது. என்ன ஆச்சு, ஒரு வேளை கார்த்தி எதுவும் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னுட்டு நேராக ரம்யா என்ன பண்றாங்கன்னா கார்த்திக்கிட்ட பேச்சு கொடுக்குற மாதிரி வந்து கார்த்தி என்னாச்சு கார்த்தி, நான் நேற்று இருந்தே உங்களை பார்த்துட்டு இருக்கேன், ஆமா எதுக்காக அந்த யோசியரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டீங்க, ஏதும் பிரச்சனையா சொல்லுங்க கார்த்தி அப்படின்னு கேட்டதும் அந்த
எல்லாமே பிரச்சனை மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கான தீர்வுகள் கிடைச்சிருச்சு. ஸோ அதுக்கு காரணமானவங்களை கையும் களமாக பிடிக்கிறதுக்கு தான் வெயிட்டிங் அப்படின்னு காட்டி வந்து செம்ம மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, காட்டி பேசுகிற வேகத்தை பார்த்தா ஒருவேளை இதுக்கு பின்னாடி காரணமாக இருக்கிறது நாம தானே கண்டுபிடிச்சிட்டாரா? இதை எப்படி நாம கேட்குறது? என்ன காத்தி சொல்கிறீங்க, விளக்கமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டதும் போலீஸ் சாமியார் விஷயம் போட்டது அவன் தான். ஸோ அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிக்கிற வரைக்கும் காட்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அப்படியா, கண்டிப்பாக அவனை பிடிச்சி ஒன்றும் இல்லைன்னு பண்ணணும் காட்டி. நானும் முட்டாள்தனமாக இவன் பாவம் லேபர் ஆச்சின்னு நானும் அவனை நம்பி வெயிலில் எடுத்துட்டேன். அன்னைக்கு அவனை போலீஸில் மாட்டி விட்டுருக்க, இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்காது. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் நம்ம தீபாவை வந்து காப்பாற்றிட்டோம் அப்படின்னதும் காட்டி வந்து செம்மையாக முறைக்கிறாங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு என்னம்மா நாடகம் போடுறா, இது உன்னோட வழியில் வந்து உன்னை நான் பிடிக்கிறேங்கிற மாதிரி காட்டி வந்து